தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். வாஸ்து சார்ந்த விஷயத்தில் 4 விதிகள், அந்த 4 விதிகளை உள்புகுத்தி ஒரு இல்லத்தை அமைக்கும் பொழுது, ஒரு கட்டிடத்தை கட்டும் பொழுது, ஒரு நிறுவனத்தை, ஒரு அலுவலகத்தை, ஒரு தொழிற்சாலையை கட்டும் பொழுது மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்குற இடமாக அது மாறிவிடும். அந்த வகையில் சதுரம் செவ்வகம்ங்கிற விதியும், அதாவது நம்முடைய வாஸ்து புருஷ மண்டலத்தில் 8 64 9 81 அப்படின்னு 81 பாகங்களாக பிரிச்சிருக்காங்க. அந்த பாகங்கள் எந்த இடத்துலையும் உடைவிடக்கூடாது. அது இடத்திலாகட்டும், மனையிலாகட்டும், அதாவது கட்டிடத்திலாகட்டும். இது முதல் விதி. 2வது விதி சூரியனை வீட்டுக்கு இழுப்பது. இப்போ சூரியனோட ஒளி, ஒரு மரங்கள் செடிகள் உயிர்கள் அந்த உயிர் வாழணும்னு சொன்னால் சூரியனோட ஒளி தேவை. மனிதர்களுக்கும் அது தேவை. ஆக வீட்டிற்கு, நம்மளுடைய இல்லத்திற்கு நிச்சயமாக சூரியன் வர வேண்டும். இப்போ சூரியன் வருவது போல் எப்பொழுதுமே வடக்கில் தான் நமக்கு சூரியன் வேணும். கிழக்கில் சூரியனோட இயற்கையாக வந்துடும், மேற்கில் நடுப்பகுதியில் வந்துடும் ஒரு மனைக்கு. ஆனால் வடக்கில் வராது. ஆக வடக்கை பிரதானப்படுத்தி இடங்களை விட்டு ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும். இது 2வது விதி. 3வது விதி எங்கே மேடு எங்கே பள்ளம். இது வீட்டுக்கு உள்ளேயும் இருக்கும், வீட்டுக்கு வெளியே இருக்கும். வீட்டுக்கு வெளியே மேற்குலேயோ தெற்குலேயோ பள்ளம் இருந்தால் நிச்சயமாக அந்த இடம் விருத்தியாகாது. இதை எப்படி ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் எளிதாக புரிந்து கொள்வதற்கு, மழைநீர் எங்கு செல்வது, மழைநீர் கிழக்குலேயோ வடக்குலேயோ அல்லது சமமாக இருக்கணும். மழைநீர் எப்பொழுதும் தெற்கு மேற்கில் செல்லக்கூடாது. அப்படி சென்றால் அந்த இடம் வாஸ்து யோகத்திற்கு வராது. அப்படி வரணும், அதை ஏற்படுத்தணும்னா ஒரு சில மாற்றங்களை செய்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அடுத்தது இந்த விஷயத்திலே மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு தெற்கு பார்த்த மனைக்கு மேற்கு பார்த்த மனைக்கு அந்த சாலைகளே பள்ளமாக இருந்தது. ஏன்னா வடக்கு புறத்துலேயும் கிழக்கு புறத்துலையும் வேறொரு வீடுகள் வரும்போது கிழக்கு புறம் உயரமாக்கிவிடும். அப்போ அந்த மேற்கு புற சாலையையும் தெற்குப்புற சாலையும் அந்த பள்ளத்தை தவிர்க்கும் விதமாக ஒரு சில செட்பேக் அமைப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல யோகமான மனையை, வடக்கு பார்த்து கிழக்கு பார்த்த மனை என்ன யோகத்தை செய்யுமோ அதுபோல் நம்ம அமைத்து கொடுக்க முடியும். இந்த விஷயங்கள் எல்லாமே நான் ஒரு கடந்த 12 வருடங்களாக வாஸ்து பார்க்கறதுனால ஒரு 5-6 இடங்கள் விளையாட்டுத்தனமாக பார்த்தது கூட உண்டு வணிகத்துக்காக. இன்று அதை ஒரு பெரிய அளவில் ஒரு 7-8 வருடங்களாக ஒரு மற்றவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிற செயலாக இன்றைக்கி செஞ்சிட்ருக்கேன்னா, என்னுடைய அனுபவங்கள் நிறைய விதத்தில் எனக்கு அறிவு கொடுத்துருக்கு என்று சொல்லலாம். அடுத்ததாக வாஸ்து விதியில் மிக முக்கியம் இந்த டிகிரி என்பது. அந்த டிகிரி என்பது வடக்குனா 0 to 45, கிழக்குனா 45 to 90. அதேபோல் தெற்கு என்று சொல்லும்போது 135 180, மேற்கு என்று சொல்லும்போது 270 315. இந்த டிகிரிக்குள்ளே தான் ஒரு அந்த வீட்டோட கதவு வரணும், அந்த கட்டிடத்தோட தலைவாசல் வரணும். அதேபோல் தெருக்கூத்துக்கள் சொல்லுவோம். இந்த டிகிரி வச்சு தான் தெருக்கூத்த முடிவிடும். இயற்கையாகவே மேற்கு தெற்கு தெருக்கூத்து, மேற்குலையும் தெற்குலையும் தெருக்கூத்து வந்தால் தவறு அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு டிகிரியை இணைச்சி பார்த்து தெருக்கூத்து பார்க்கணும். நல்ல தெருக்கூத்து தவறாக நினைப்போம், தவறான தெருக்கூத்து நல்லதாக நினைப்போம். இதை தெரிந்து கொண்டு ஒரு வாஸ்தை நம்ம அணுகினால் மிகப்பெரிய முன்னேற்றத்தை வாஸ்து வழியை பெற முடியும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.